வெல்கம் டு குட் வைப்ஸ் நிவி. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சிம்பிளான மஷ்ரூம் ஃப்ரை தாங்க பார்க்க போறோம். வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன ஐட்டம்ஸ் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி ஒரு மீடியம் சைஸ் 1, வரமிளகா 2 அண்ட் பொடியாக நறுக்கிய மஷ்ரூம்ஸ் ஒரு பேக். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். அதில் கடாய் சேர்த்துக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கடாய் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். நான் இதயம் நல்லெண்ணெய் தாங்க எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதும் கூட அண்ட் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இது கூட கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். அண்ட் வரமிளகா 2 இருந்தது இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மஞ்சள்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதுலேயே பார்த்தீங்கன்னா கரம் மசாலாவும் மிளகாத்தூளும் நான் ஆட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன், பட் ஆட் பண்ணியிருக்கேன். உள்ள கரம் மசாலாவும் மிளகாத்தூளும் சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சு மஷ்ரூமும் ஆட் பண்ணிடலாம். நல்லா வதக்கிக்கலாம். மஷ்ரூம் பார்த்திங்கன்னா அதுவே நம்மளுக்கு தண்ணி விடும். ஸோ நம்ம பார்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மஷ்ரூம்லேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணி வதக்கிட்டே இருக்கலாம். கரம் மசாலா இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது மசாலா, சிக்கன் மசாலா, ஃபிஷ் ஃப்ரை மசாலா அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. எல்லாமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். மஷ்ரூம் பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விட்டமின் பி, விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் அதிகமாக இருக்குங்க. அண்ட் ஃபைபர் கண்டென்ட்டு அதிகமாக இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஹார்ட் டிசீஸ் எதுவாக இருந்தாலும் க்யூர் பண்ணும் நம்மளுக்கு. டயபெட்டிஸ் பேஷண்ட்க்கு ரொம்ப நல்லது. கேன்சர் வராமல் தாக்கும். இந்த மாதிரி நிறையா நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இதை பெஸ்ட் ஒரு மெமரி பூஸ்டர்னு கூட சொல்லலாங்க. நம்ம போன்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை அடிக்கடி எடுக்க முடியாது. ஸோ வீக்லி நம்ம ட்வைஸாவது நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நம்மளோட மஷ்ரூம் ஃப்ரை சுட சுட ரெடி ஆயிடுச்சுங்க. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.